ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். இப்போ ஸ்லீவ் டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். 2M பீட்ஸ், க்ரீன் கலர் ஸ்டோன், ஒயிட் கலர் ஸ்டோன், ஜரி த்ரெட், க்ரீன் கலர் சில்க் த்ரெட், சுகர் பீட்ஸ். ஃபஸ்ட் லைன் வந்து ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் வச்சு போட்டுக்கலாம். நீடில் இதிலேருந்து எடுத்துருக்கோம் இல்லையா, இது பக்கத்துலேயே திரும்ப நீடில் உள்ள போடலாம். போட்டுட்டு இந்த லூப் இருக்கு இல்லையா, திரும்ப நீடில் பக்கத்துலேருந்து எடுத்து இதுக்குள்ளே போட்டுடலாம். திரும்பவும் இந்த லூப் உள்ள நீடில் உள்ளே போடலாம். இதிலேருந்து நீடில் எடுத்துருக்கோம். அந்த செயின்குள்ளே நீடில் உள்ளே போடணும். திரும்பியும் இந்த நம்ம இதுக்குள்ளே லூப்புக்குள்ளே நீடில் உள்ளே எடுக்கணும். நம்ம செயின் ஸ்டிச்லாம் போட்டுட்டு சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு உள் பக்கம் நீடில் போட்டுடலாம். போட்டுட்டு உள் பக்கம் நம்ம நாட் போட்டுக்கலாம். நீடில் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த லூப்பில் வந்து நீடில் உள்ளே போட்டுடலாம். சுகர் பீட்ஸ் போட்டுட்டு 4 இன்ச் டிஃப்ரெண்ட்டில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இதில் சுகர் பீட்ஸ் போட்டுட்டு இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன்லேயே நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். இந்த லைனில் பீட்ஸ் போட்டுட்டு நம்ம கிராஸ்லேயே நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். இதுக்கு 6 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதிலேருந்து நீடில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம நீடில் இதில் போட்டுக்கலாம். இப்போ திரும்ப இதிலேருந்து நீடில் எடுக்கலாம். இதில் நான் 6 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்படி எடுத்துட்டு நம்ம இந்த இதில் போட்டுக்கலாம். இதில் நீடில் போட்டுட்டு திரும்ப இதிலேருந்து எடுக்கலாம். இதிலேருந்து எடுத்துருக்கோம் இல்லையா, இதில் போட்டுக்கலாம். ஒவ்வொன்றிலையும் நான் 6 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதிலேருந்து எடுத்து இதில் போட்டுக்கலாம். கிராஸில் நம்ம வந்து போடணும். பீட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இதில் ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். ஸ்டோன் போடுறதுக்கு க்ரீன் கலரில் கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இதில் ஸ்டோன்லாம் போட்டுட்டு இங்கே ஒரு கோல்டன் கலர் ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ இதை சுற்றிலும் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நீடில் இதிலேருந்து எடுத்துருக்கோம் இல்லையா, அது பக்கத்துலேயே திரும்ப உள்ளே போட்டுக்கலாம். 8 பீட்ஸ் எடுத்திருக்கேன். பீட்ஸ் போட்டுட்டு இதை சுற்றிலும் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச்சு தள்ளி இன்னொன்று போட்டுக்கலாம். பாருங்கள், இதிலேருந்து இது 1/2 இன்ச்சு தள்ளி இருக்குது. அதே மாதிரி இதுவும் 1/2 இன்ச்சு தள்ளி போடணும். இந்த ஸ்டோனை சுற்றிலும் ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். இந்த ஸ்டோனை சுற்றிலும் வைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு தேவைப்படும். அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கணும் எல்லாமே. இந்த பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுத்திருக்கேன். திரும்ப நம்ம ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் நீடிலுக்குள்ளே போட்டுட்டு திரும்பவும் நம்ம பக்கத்துலேயே நீடில் உள்ளே போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டோனை ஒட்டிலும் ஒரு சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். திரும்பவும் இந்த பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கு பக்கத்துலேயே திரும்ப நீடில் உள்ளே போடணும். இந்த சைடில் நம்ம ஸ்டிச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ஸ்டோனை ஒட்டிலும் ஒரு சுகர் பீட்ஸ். இப்போ இதெல்லாம் ஜர்தோஸ் ஸ்ப்ரிங்லாம் போட்டுட்டு இந்த 2 ஃப்ளவருக்கும் இடையிலையும் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு அப்புறம் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா சைடு ஸ்டிச் நம்ம போட்டுக்கலாம். இப்போ சைடில் இந்த பீட்ஸ்லாம் போட்டுட்டு நான் இங்கேருந்து நீடில் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதில் இந்த லைன்லேயே நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். இல்லை ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு நீடில் உள்பக்கம் போட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். இதில் பீட்ஸ்லாம் போட்டுட்டு இந்த கார்னரில் ஒரு 2M பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். பாருங்கள், இதை ஒட்டிலும் எடுத்திருக்கேன். நம்ம சுகர் பீட்ஸ் ஒட்டிலும் நீடில் உள்ளே போட்டுக்கலாம். 2M பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ். ஃபஸ்ட்டு 2M பீட்ஸு, அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் எடுத்துருக்கோம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம்.
இது ஒரு 3/4 இன்ச்சு. அதேமாரி இந்த லைன்லேருந்து இது ஒரு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதுலேயும் 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 3/4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ இங்கே 3/4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கு இல்லையா? இதுலேயும் ஒரு லைன், இதுலேயும் ஒரு லைன். அப்புறம் இதுலேருந்து இது ஒரு 3/4 இன்ச்சு. இப்போ இதிலேருந்து இது 3/4 இன்ச்சு. இங்கேயும் 3/4 இன்ச்சு மார்க் பண்ணணும். இதுலேயும் மேலேயும் நம்ம 3/4 இன்ச்சு மார்க் பண்ணணும். இந்த மாதிரி கிளாஸில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ மேலே போட்டிருக்கோம் இல்லையா? ஸ்லீவோட உயரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இதிலேருந்து இது ஒரு 3/4 இன்ச்சு எடுக்கணும். அதேமாரி இதில் பாருங்கள், இந்த கிராஸில் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு நம்ம லைன் போடணும். இப்போ நம்ம லைன்லாம் மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். க்ரீன் கலர் ஸ்டோன் கிளிப் ஸ்டோனும் ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோனும் எடுத்திருக்கேன். இதில் ஒயிட் கலர் ஸ்டோன் போடுறேன், கிளிப் ஸ்டோன். இதை சுற்றிலும் நம்ம க்ரீன் கலர் ஸ்டோன் போட்டுக்கலாம். இதில் சென்டரில் க்ரீன் கலர் ஸ்டோன் போடுறேன். இதை சுற்றிலும் நம்ம ஒயிட் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஒன்றில் க்ரீன், இன்னொன்றில் வந்து ஒயிட், இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். நம்ம ஃபஸ்ட் லைன் போட்டுட்டோம். போட்டுட்டு செகண்ட் லைன் வந்து இந்த லைன் பூரா க்ரீன் கலர் போடணும். இந்த லைன் பூரா இங்கே ஒயிட் போட்டிருக்கோம் இல்லையா? அதனால் ஒயிட்டு அந்த மாதிரி போடலாம். சென்டரில் ஒயிட் ஸ்டோன் போட்டுக்கலாம். போட்டுட்டு சுற்றிலும் நம்ம க்ரீன் கலர் போடலாம். இந்த ஒயிட் ஸ்டோன் போட்டிருக்கோம் இல்லையா? அந்த லைன் பூரா ஒயிட்டாக வரணும். க்ரீன் போட்டிருக்க லைன் பூரா க்ரீனாக வரணும். சென்டரில் க்ரீன் போட்டுட்டு சுற்றிலும் நம்ம ஒயிட் போடணும். ஒயிட் ஸ்டோன் வந்து 6 ஸ்டோன் போடுதேன். க்ரீன் கலர் வந்து 5 போட்டால் போதும். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸ்டோன் ஃபுல் போட்டோம். போட்டுட்டு இந்த லைன் போட்டிருக்கையில் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நீடில் வந்து இந்த லைன்லேருந்து எடுத்திருக்கேன். பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். இது வரைக்கும் நம்ம பீட்ஸ் போட்டுட்டு உள் பக்கம் நீடில் உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்ப நம்ம இதிலேருந்து எடுக்கலாம். இந்த லைனில் எண்டில் நம்ம நீடில் உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கிராஸில் போட்டுக்கலாம். இது வரைக்கும் பீட்ஸ் போட்டுட்டு இந்த த்ரெட் இருக்கு இல்லையா? அந்த த்ரெட்டை வந்து இந்த பீட்ஸ்குள்ளே இந்த மாதிரி போட்டுடணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நீடில் இது உள்ளே போட்டுக்கலாம். திரும்ப நம்ம இதிலேருந்து எடுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டோம். போட்டுட்டு இங்கே ஒரு 2M பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். போட்டு இதில் போட்டுட்டு அப்புறம் இதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லுமே பீட்ஸ்லாம் நம்ம போட்டுட்டோம். 4 பக்கமும் 2M பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் போடுறப்போ உங்களுக்கு குட்டி ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். பீட்ஸால் இது குட்டி ஃப்ளவரு, இது பீட்ஸால் இது ஸ்டோன் வச்சு அதுக்கப்புறம் பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம போட்டிருக்க மாதிரி இருக்குது. அதேமாதிரி ஸ்லீவோட லென்த் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் பேக் நெக்கில் வந்து இந்த இடத்துல இதிலேருந்து இது வரைக்கும் சுகர் பீட்ஸ், இந்த செயின் ஸ்டிச்சிலேருந்து சுகர் பீட்ஸ் வரைக்கும் போட்டுட்டு அப்புறம் இதை ஒட்டிலுமே 2M பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பேக் நெக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.